குழந்தைகளுக்கு பிறவியிலே கிட்னி பாதிப்பு வர்றதுக்கான காரணங்கள் என்ன? என்னென்ன பாதிப்புகள் வரலாம்? இப்போ பிறவியிலே பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு பிறவியிலும் கூட தேவையில்ல. தாய்மார்களுக்கு ஸ்கேன் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு சிலருக்கு கிட்னி வீக்கமா இருக்க மாரி குடுத்துருப்பாங்க. அதாவது யூரின் வர பாதையில அடைப்புகள் இருக்க மாரி குடுத்துருப்பாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு இனிஷியல் அந்த செகண்ட் ட்ரைமஸ்டர் ஸ்கேன் சொல்லுவோம். அதிலேயே வந்து தெரிஞ்சு போயிரும். அது பெரும்பாலும் நெறைய பேருக்கு அது ஃபாலோ அப் ஸ்கேன் அடுத்தடுத்து பண்ணக்கூடிய ஸ்கேன்ல ஓரளவுக்கு நார்மலாக வாய்ப்புகள் இருக்குது. யூரின் வர பாதையில ஏற்படக்கூடிய சுருக்கம், அது நமக்கு அது செட்டில் ஆகிரும். பட் அது செட்டில் ஆகாம இருக்குது, நார்மல் ஆகாம இருக்குது அப்படின்னா, அது கண்டிப்பா அது நம்ம பிறவிக்கு அப்புறமும் ஃபாலோ அப் ஸ்கேன்ஸ் ஒரு 2, 3 ஸ்கேன் எடுத்து, அதில் எப்படி சைஸ் குறையுது, அந்த ரீனல் பெல்விஸ் டயாமீட்டர்னு சொல்லுவோம். அதெல்லாம் எப்படி இருக்குங்கிறத பார்த்து நமக்கு செட்டில் ஆகலைன்னா அதுக்கு சர்ஜரி மாதிரி பண்ண வேண்டியது அவசியம் வரலாம். இப்போ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ரிஃப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவோம். நமக்கு நார்மலாக 2 சைடும் யூரின் வர பாதையில் மூத்திரப்பையில் எண்ட் ஆகிறது வந்துட்டு ஸ்மூத்தாக இருக்கணும். திருப்பி அந்த மூத்திரப்பையிலேருந்து யூரின் மேலே போகக்கூடாது. சிலருக்கு அது அந்த ரிஃப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவோம். மூத்திரப்பையிலேருந்து யூரின் வந்துட்டு மேலே போய் அடிக்கடி அந்த கிட்னியை வந்துட்டு பாதிக்கிறதுனால இன்ஃபெக்ஷன் ஆகிறது. அது அடிக்கடி இன்ஃபெக்ஷன் ஆகிறதுனால ஸ்காரிங்னு சொல்லுவோம், தழும்புகளாக மாறுறது. அது நாள்பட்ட அளவில் வந்துட்டு அந்த கிட்னியே பாதிக்கிற அளவுக்கு ஆகிரும். இப்போ இதெல்லாம் வந்து மோஸ்ட்லி ஜெனட்டிக் காசஸ் தான். அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஜீனில் வந்து மியூட்டேஷன் வரக்கூடிய பாதிப்புக்கு சில சிண்ட்ரோம்ஸ் நிறையா இருக்குது, அதனால வரலாம். அது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அவங்க தந்தைக்கோ தாய்க்கோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அவங்களுக்கு நார்மலாக இருக்குது அப்படின்னா கூட அவங்க தாத்தா பாட்டி யாருக்காவது இருந்திருக்க வாய்ப்புகள் இருக்குது. இப்போ சிலருக்கு அது கிளியராக தெரியாது. ஒரு 50 வருஷம் முன்னாடிலாம் அவங்க தாத்தா பாட்டிக்கு இருந்திருக்கா இல்லையாங்கிறது அவங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்காது, அவங்க இறந்துருப்பாங்க. அதனால் அதை கண்டுபிடிச்சிருந்திருக்க முடியாது. இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா இது சின்ன வயசுலேயே பிரச்சனை இருக்கும். அது வெளியில் தெரிகிறது பார்த்தா ஒரு 5 வயசு இல்லை 6 வயசு இந்த மாதிரி தான் வந்துட்டு அவங்களுக்கு தெரியும். இன்னொரு சில பிரச்சனை பார்த்தீங்கன்னா போஸ்டீரியர் தேர்ட் வால்வ்னு சொல்லுவோம். யூரின் வர அந்த பாதையில் உள்ளுக்குள்ளேயே வந்துட்டு ஒரு அடிஷ்னலாக ஒரு வால்வ் மாதிரி இருந்து சுருக்கம் ஏற்படுறது. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு யூரின் 2 சைடுமே கிட்னி கொஞ்சம் இந்த வீக்கம் ஏற்படுறது, கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் வர்றது, பாதிப்புகள்லாம் வரும். கிட்னி ஃபங்க்ஷன் சீக்கிரமாகவே பாதிக்கும். இந்த மாதிரி பாதிப்புகள் எல்லாம் வரலாம். இதெல்லாம் வந்து ஸ்ட்ரக்சரல் லெவலில் வந்து கிட்னி பாதிக்கக்கூடியது. சிறு வயசுல இப்போ 30 வயசுல எப்படி 2 கிட்னி நீர்க்கட்டிகளாக மாறுதோ அது மாதிரி பிறவியிலேயே சிலருக்கு நீர்க்கட்டிகள் மாறக்கூடிய பிரச்சனைகளும் வரலாம். அதெல்லாம் உங்களுக்கு மோஸ்ட்லி இப்போ அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் இருக்கும்போது யாருக்கும் வந்துட்டு அது ஒரு செகண்ட் ட்ரைமஸ்டர் தாய்மார்கள் ஸ்கேன் பண்ணும்போது தெரிஞ்சு போயிடுது. அப்போவே அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் எல்லாமே வந்து நமக்கு வந்துட்டு என்ன பண்ண முடியுமோ அது பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து பார்க்கக்கூடியது நமக்கு ப்ரோட்டீன் லீக் இருக்கக்கூடிய பிரச்சனை. இப்போ ஒரு சிலருக்கு 12 வயசு வரைக்கும் சிறுவர்களுக்கு அந்த யூரினில் ப்ரோட்டீன் லீக் ஆகக்கூடிய பிரச்சனைகள் வந்துட்டு வரலாம். அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது வந்துட்டு ஒரு 25% நல்லாவே அது ட்ரீட்மெண்ட் ரெமிஷன் இருக்கும், அது நார்மல் ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஒரு 25 பேருக்கு வந்து ரெஸ்பான்ஸே இருக்காது. ஒரு மீதி 50 பேருக்கு வந்துட்டு அது தொந்தரவு அப்பப்போ வந்து போகிற மாதிரி இருக்கும். அது இதில் ஒரு குறிப்பிட்ட ரெஸ்பான்ஸே வராத குரூப் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நார்மல் ட்ரீட்மெண்ட்டே கொடுக்க முடியாது. அவங்களுக்குலாம் இந்த மாதிரி பிறவியிலேயே வந்து ப்ரோட்டீன் லீக் ஆகக்கூடிய ஜெனட்டிக் மியூட்டேஷன்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு அவங்க ஜெனட்டிக் லெவலில் ஏதாவது பிரச்சனை இருக்காங்கன்னு டெஸ்ட் எடுத்து அதுக்குண்டான கவுன்சிலிங் கொடுத்து ட்ரீட்மெண்ட்டுங்கிறது கொடுக்க வேண்டியது இருக்கும். இந்த மாதிரி விஷயங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பெருசாக இல்லை. என்ன பண்ண முடியும் அப்படின்னா அடுத்து அந்த மாதிரி பாதிப்புகள் வரக்கூடாத அளவுக்கு நமக்கு கவுன்சிலிங் மட்டும்தான் நம்ம பண்ண முடியும். இதுதான் நமக்கு சிறுவர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு.